Assalamu alaikum students. Today we are going to discuss about morning test questions. Our first question is which of the following statements are true? இங்கே கேட்டிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் binary form is used to store data and instructions in computer. ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லிக்கு பைனரி ஃபார்மில் தான் டேட்டாவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எங்களோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணப்பட்ட அப்படின்னா நாங்கள் ஒரு லெட்டர் ஏன்றதை இன்புட் பண்ணினா எங்களோட கம்ப்யூட்டர் ட்ரான்ஸ்லேட்டர் சீக்கி எங்களுக்கு தெரியும். அதன் மூலமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணது மூலமாக எங்களோட கம்ப்யூட்டர் ஏன்னு கொடுக்கக்கூடிய நாங்கள் நம்பரை அதுக்கு ஏற்ற மாதிரி 0 1 பைனரி நம்பர் சிஸ்டத்துக்கு அது கன்வெர்ட் பண்ணி இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது சொல்லிக்கிறது 945 is valid number both in the octal and hexadecimal number system. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் செல்ல வர 945 ஒக்டலுக்கும் ஹெக்ஸாடெசிமலுக்குள்ளுக்கும் வரக்கூடிய ஒரு வெலிட் நம்பரான்னு கேட்டிங்க. அப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியும் ஒக்டலில் வரப்போகிறது 0லேருந்து 7க்கு உள்ளுக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நாங்கள் ஒக்டலில் எடுக்கிறோம். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமலில் 0லேருந்து 9 மட்டும் வரது இல்லாமல் ஏலேருந்து எஃப் மட்டும் கேபிட்டலில் வரும். அப்போ இங்கே செல்வது என்ன ரெண்டு நம்பர் சிஸ்டமுக்கும் போத்தா வெலிட் நம்பர்னு தானே சொல்லிக்க. அப்போ ரெண்டுக்கும் வரக்கூடியதல்ல. அப்போ அதால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் எடுத்து பார்த்தேன் 412 சொல்லிக்க. அப்போ இது ஈக்குவலன் டு பைனரின்னு சொல்லிக்க. பைனரிக்கு ஈக்குவலன் தான். உங்களுக்கு தெரியும் இது எப்படி இப்படி டிவைட் பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும். 3 நம்பர்ஸ் 3 டிஜிட்டாக நாங்கள் டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைட் பண்ணினா இது 4, அதே மாதிரி இது 1, இது 2. அப்போ இது எதுக்கு மாற்ற போகிறது இந்த பைனரியை பைனரியை ஒக்டலுக்கு டிவைட் பண்ண வர போகிறது. அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை ஒக்டலை டிவைட் பண்ணக்குள்ள நாங்கள் பேஸ் செலுவாக 800 போட்டுறேன். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு எந்த ஆன்சர் கரெக்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல எங்களுக்கு ஆன்சர் ஸ்டேட்மெண்ட்டில் ஏஎன்சி ஒன்லி தான் கரெக்டாக இருக்கும். நம்ம செகண்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோவிங் லிஸ்ட் ரெண்டர்ட் பை அ வெப் ப்ரௌசர். என்ன சொல்லிக்க ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திக்கு இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதணும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டுக்கு பார்க்குறோம் நாங்கள் டெஃபினிஷன் லிஸ்ட்ன்றது. இப்போ டெஃபினிஷன் டேர்ம்ன்றது பொதுவாக வரப்போகிறது ஒரு கம்ப்யூட்டர்னு ஒன்று தந்தால் அதுக்கான ஒரு டெஃபினிஷன் எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்றோ ஏதோ ஒரு டெஃபினிஷன் இருக்கணும். அப்போ அதுகள் சம்மந்தமாக இது இல்லை. அப்போ இன்னும் பெஸ்ட்டுக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இன்னும் இருக்கக்கூடியது புல்லட்ஸ். நம்பரிங்கும் அல்ல, நம்பரிங் தான் எங்களை சொல்லும் இது ஆர்டர் லிஸ்ட்டில் வரக்கூடியது என்ன. இந்த இடத்துல இருக்கிறது புல்லட்ஸ். அப்போ புல்லட்ஸ்ன்னா எங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வரணும். அப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டோட வரக்கூடிய ஆன்சர் போத் ஆன்சர். அப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளுக்கு இந்த லிஸ்ட்டில் வரக்கூடியதான் இந்த 3 விஷயங்களும் சயின்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் இருக்குது. அப்போ தேர்ட் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ தேர்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டுக்கு சொல்லி கன்வெர்ட் 1260 டெசிமல் நம்பர் to its octal equivalent. octalக்கு இதை கன்வெர்ட் பண்ண சொல்லி. இப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் நாங்கள் நம்பரை எழுதணும். நம்பர் எழுதி உங்களுக்கு சென்னது ஒக்டலுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி. அப்போ டெசிமல் நம்பர் ஒக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியும் 8ஆல் நாங்கள் டிவைட் பண்ணணும். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்குறோம் இந்த 12க்குள்ளுக்கு 8 பார்த்தா எத்தனை டிப்பிக்க போகிறேன் 1 டிக்க போகிறேன். அப்போ 1 8ஆல் மல்டிப்ளை பண்ண 8. அப்போ 12 8 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணினா 4 பேலன்ஸ் வரும். அப்போ 46ல் இந்த 8க்குள்ளே பார்க்க எங்களுக்கு தெரியும் 5. அப்போ 5 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 வரப்போகிறோம். அப்போ 6 பேலன்ஸ் சேர்க்க போகிறோம். அப்போ 60க்குள்ளே 8 பார்க்குறோம். 60க்குள்ளே 8 பார்த்தா வரப்போகிறது 700. அப்போ 7 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரியும் 56. அப்போ 60ல் இது 56 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணினா பேலன்ஸ் வரப்போகிறது எத்தனை 4. அதுபோறைக்கு நீங்கள் மறுக என்ன செய்யணும் 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணினா 15க்குள்ளுக்கு பார்க்க போகிறோம். 15க்குள்ளுக்கு 8 1. அதே மாதிரி 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 8 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. அதே மாதிரி பேலன்ஸ் வரப்போகிறது 7. அப்போ 77க்குள்ளுக்கு பார்க்க போகிறோம். 77க்குள்ளுக்கு 8 9. அப்போ 9 8ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 72 வரப்போகிறது. அப்போ 5 பேலன்ஸ் சேர்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல 5 பேலன்ஸ் வரப்போகுது. இப்போ இந்த நம்பரை பார்க்க 19 எங்களுக்கு 8ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணினா வரப்போகிறது 2. அதே மாதிரி 2 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. அப்போ 19ல் 16 போனால் உங்களுக்கு பேலன்ஸ் 3 வரப்போகிற. அப்போ உங்களோட கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதக்குள்ள நீங்கள் எப்படி எழுதணும் 2 3
5 4 இது மட்டும் போட்டு வைக்கலுமா ஏல அவனோட பேஸ் வேல்யூ எழுதிக்கணும் இது ஏ காரணம் ஒக்டல் தானே அவனோட கொஸ்டின் ஒக்டல் கொஸ்டின்ன்றதால நீங்கள் என்ன செய்யணும் பேஸ் வேல்யூ 800 எழுதணும் அதே மாதிரி இது வந்து உங்களோட பார்ட் 2 கொஸ்டினில் உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் பேப்பரில் பார்ட் 1 பார்ட் 2க்கு இப்போ பார்ட் 2 கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வரக்கூடிய 10th கொஸ்டினில் ஒரு கொஸ்டினாக இது வந்தால் நீங்கள் வந்து கட்டாயம் இதை வந்து செய்முறை இந்த செஞ்ச முறையை வந்து செஞ்சு காட்டிக்கணும் டிவைட் பண்ணி காட்டணும் அப்போ உங்களுக்கான ஃபுல் மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து இதுக்கான மார்க்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இதுவும் வந்து அது மாதிரியான வரக்கூடிய ஒரு கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டுக்கு இதை பார்க்குறேன் இதை பார்த்தா வந்து A1 16 சொல்லிக்கு அப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் தெரியணும் 1க்கு எப்படி வரப்போகிறேன் ஏக்கு எப்படி வரப்போகிறேன் ஏக்கு உங்களுக்கு தெரியும் 10 10 டேபிள் ஒன்று மீக்கி உங்களுக்கு தெரியும் இது வந்து ரிமைண்டரில் வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கொள்ள உங்களுக்கு அப்போ பாருங்கள் ஏக்கு வந்து 10 10 அப்போ 1க்கு வந்து வரப்போகிறது 0 0 0 1 இப்போ லாஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த ரெண்டு நம்பரை வந்து சேர்த்து கிட்ட வாக்கி எழுதணும் அப்போ 10 10 0 0 0 1 அதுக்கு பிறகு வந்து லாஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டிக்கணும் கட்டாயம் என்ன பைனரி கன்வெர்ட் பண்ணதால் பேஸ் வேல்யூ 2 போட்டிக்கணுமே காரணம் இங்கே பைனரிக்கு தான் நாங்கள் கன்வெர்ட் பண்ணினேன் அப்போ அடுத்த கொஸ்டினுக்கு நாங்கள் இப்போ மூவ் ஆகுவோம் அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகினா கன்சிடர் த ஃபாலோவிங் டிவைசஸ் என்ன சொல்லிக்கு கன்சிடர் த ஃபாலோவிங் டிவைசஸ் வந்து கன்சிடர் பண்ணேன் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மவுஸ் அதே மாதிரி செகண்ட் வந்து டச் ஸ்க்ரீன் சொல்லிக்கு தேர்ட் வந்து கீபோர்ட் இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்குறோம் இதில் வந்து என்ன செய்ய போகிறேன் கொஷின் வந்து விச் ஆஃப் த above கேன் பி யூஸ்ட் as both input and output devices இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைசஸை கேட்டிங்க அப்போ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பார்க்குற மவுஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அது ஒரு இன்புட் டிவைஸ் என்ன அப்போ இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் கிடைக்கலுமா ஏலா டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரியும் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் ரெண்டுலேயும் வரக்கூடிய இந்த டச் ஸ்க்ரீன் வந்து அதே மாதிரி கீபோர்டை பார்த்தா அது வந்து இன்புட் டிவைஸ் அப்போ இந்த இடத்துல வந்து மவுஸும் கீபோர்டும் வந்து இன்புட் டிவைஸில் மட்டும்தான் வரக்கூடியது அப்போ இங்கே கேட்டிக்கிற கொஸ்டினில் வந்து இன்புட் ஆகும் அவுட்புட் ஆகும் வரக்கூடியது வந்து டச் ஸ்க்ரீன் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி ஒன்லி ஆறாவது கொஸ்டினுக்கு மூவ் ஆகும் while typing an email to one of his friends Nimal accidentally closed the email application in which folder of his email account will he find the unfinished email இவர் வந்து ஒரு இமெயிலை டைப் பண்ணிட்டு கொள்ள தவறுதல அவர் க்ளோஸ் ஆகிக்கு அப்போ உங்களுக்கு கேட்டீங்கன்னா அப்போ க்ளோஸ் ஆகினா அவருக்கு வந்து அந்த இடத்த வந்து அதை வந்து எங்கே போய்த்து பார்த்துக்கொள்ளும் டிராஃப்டில் பார்க்கலுமா இல்லை இன்பாக்ஸ்லையா இல்லை சென்ட்லையா இல்லை ட்ரேஷ்லையா உங்களுக்கு தெரியும் நார்மலாக எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகக்கூடிய எங்களுக்கு வந்து யாராவது அனுப்பின இமெயிலோட எங்களுக்கு வந்து அழிக்கக்கூடியதான் இந்த இன்பாக்ஸ்ன்றது இப்போ சென்டிங்ன்றது வந்து நாங்கள் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அனுப்ப கொள்ள போகக்கூடியது இந்த சென்டிங்ன்றது அதில் தான் வந்து சென்ட் பண்ணி நாங்கள் சென்ட் பண்ணின இமெயில் அந்த சென்டிங்லேக்கும் நம்ம எங்களுக்கு வந்தது வந்து இன்பாக்ஸ்லேக்கும் அப்போ டிராஃப்டில் வந்து நாங்கள் டைப் பண்ணிட்டு பேலன்ஸில் தவறுதெல்லாம் அவங்களுக்கு க்ளோஸ் ஆகினாவோ இல்லை டிராஃப்டில் வந்து சர்வ் பண்ணி வச்சுருந்தாவோ டிராஃப்டில் இருக்கக்கூடியது அது மாதிரி அடுத்து வந்து ட்ராஷ் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் டிராஃப்ட் அடுத்த கொஸ்டின் வந்து 7வது கொஸ்டின் இந்த கொஸ்டினில் சொல்லிக்கு ரைட் டவுன் வெதர் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட சொல்லிக்கு அப்போ ரெம் இஸ் அ வாலடைல் மெமரி ரெம்ன்றது வந்து அழியக்கூடிய ஒரு மெமரியா அப்போ ட்ரூ என்ன ரெம் வந்து அழியக்கூடியது வாலடைல் அதே மாதிரி ரொம்பண்டு வந்திருந்தா தற்செயலா இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டினுக்கு பதிலாக ரொம்பண்டு வந்திருந்தா அன்வாலடைல் அது வந்து அழியக்கூடியதல்ல அப்போ ரொம்ப இருந்தால் வந்து வந்திக்கூடியது வந்து ரொம்புக்கு வந்திருந்தா அழியக்கூடாது ரொம்ப வந்து அன்வாலடைலன்னு வந்திருந்தா ரொம்ப வந்து ட்ரூ தான் இப்போ இதில் ரெம் வந்து வாலடைல்னு சொல்லிக்கு ரெம் வந்து அழியக்கூடியது அப்போ ட்ரூ அதே மாதிரி செகண்ட் வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் இஸ் ஆல்வேஸ் கேரண்டீட் ஃபார் மணி செக்யூரிட்டியில் வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து எனி டைம் அப்படின்னா ஆல்வேஸ் வந்து கேரண்டின்னு செல்லது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்போ அதனால் வந்து இதுக்கான இது வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ் அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து கன்சிடர் த எக்ஸ்பிரஷன் இந்த வரக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு கிரியேட்டட் இன் அ வேர்ட் ப்ராசஸ் சாஃப்ட்வேர் வேர்டில் வந்து செய்யக்கூடிய ஒரு இது ஒன்று தான் இதில் வந்திக்கு விச் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஷுட் பி யூஸ் டு டைப் த கரெக்டாக எண்ணை வந்து டைப் பண்ணதுக்காக எண்ணத்தை யூஸ் பண்ணேலும் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லி இப்போ சப்ஸ்கிரிப்ட்னா உங்களுக்கு தெரியும் O2 சயின்ஸில் வரக்கூடியதான் நார்மலாக O2H2Oன்றது அப்போ அந்த ஓக்கு கீழே வரக்கூடிய 2 அதே மாதிரி மெக்ஸில் வரக்கூடிய பேஸ் வேல்யூ அது மாதிரியான டைமுக்கு தான் இந்த சப்ஸ்கிரிப்ட் பயன்படுத்த போகிறது இங்கே சூப்பர் ஸ்கிரிப்ட் சொல்லிக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட்னு மேலே போகக்கூடியது 2 வரையிலும் அப்படி இல்லாட்டி வேறொரு இடத்துல இதாக இருந்தாலும் வந்து இந்த எண் வந்து மேலே இருக்கேன்னா அப்போ இது வந்து வரப்போகிறது இப்படி சூப்பர் ஸ்கிரிப்ட்னு அடுத்து வந்து ஷேடிங்ன்றது நம்மளாம் அவங்களுக்கு தெரியும்
அடுத்து வந்து ஃபொண்ட் ஃபேஸ்ண்டே வந்து ஏரியல் எல்ஜிடியன் அதுகளில் வரக்கூடியது. இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து 8வது கொஷனுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். அடுத்து வந்து 9th கன்சிடர் த ஃபாலோவிங் யூஆர்எல். கீழே ஒரு யூஆர்எல் காட்டப்பட்டிருக்கு. ரைட் டவுன் டொமைன் நேம் ப்ரோட்டோகால் அண்ட் சர்வீஸ். இந்த கொஷனில் வந்து ஒரு கொஷனில் 3 இது கேட்டிருக்கு. என்ன சொல்லிக்கு ரைட் டவுன் டொமைன் நேம் எழுதட்டாம், ப்ரோட்டோகால் எழுதட்டாம், அதே மாதிரி சர்வீஸ் எழுதட்டாம். இந்த 3 எழுத சொல்லிக்கு. இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவங்களோட எக்ஸசைஸ் புக்கில் அவங்களோட ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அவங்க டெக்ஸ்ட் புக்ஸில் இது பாருங்கள் இந்த edupub.gov.lk ஒரு லிங்க் காட்டிக்கு. அப்போ இதை வச்சு உங்களே காட்டிக்கு என்ன சொல்லிக்கு. ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஹெச்டிடிபின்றதை வரக்கூடிய இந்த இதுதான் வந்து உங்களோட ப்ரோட்டோகால். அதே மாதிரி இந்த இடத்துல வரக்கூடியது வேர்ல்டு வைட் வெப்னா வந்து சேவைனா வந்து சர்வீஸ். அதே மாதிரி இந்த இடத்துல edupub.gov.lk தான் இதுதான் வந்து உங்களோட டொமைன் நேம். அதே மாதிரி அடுத்தது வரக்கூடியது பாத் வேர் த ரிசோர்ஸஸ் இஸ் லொக்கேட்டட் பண்ணிக்கிற பாத் தான் இந்த இடம். அதே மாதிரி இது வந்து ரிசோர்ஸ். அப்போ உங்களோட கொஷனில் கேட்டிருக்கிற டொமைன் நேம் கேட்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு சர்வீஸ் ஆகிக்க போகிறோம். அதேமாதிரி இது ஒரு ப்ரோட்டோகால் ஆகி. அப்போ இந்த இடத்துல வரக்கூடியதான் நம்மளோட டொமைன் நேம். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். டொமைன் நேம் வந்து ugc.ac.lk. அதே மாதிரி ப்ரோட்டோகால் http, சர்வீஸ் வந்து www. அப்போ அடுத்த கொஸ்டின் வந்து கன்சிடர் த ஃபாலோவிங் இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ். கம்ப்ளீட் பண்ணாத சென்டென்ஸுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் இந்த ப்ராக்கெட் லிஸ்ட் ஒண்டிக்கு இதுலேருந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு பார்க்குற ஃபில் இந்த பிளாங்க்ஸில் பிளாங்க் ஒண்டிக்கு டெக் இஸ் யூஸ் டு இன்சர்ட் அ லைன் பிரேக். லைனில் பிரேக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும்னா நீங்கள் பிஆர் அண்ட் டெக்கை தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பிளாங்க் டெக் இஸ் யூஸ் டு கிரியேட் அ ஹைப்பர்லிங்க். ஹைப்பர்லிங்க் கிரியேட் பண்ணணும்னா வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் href ஈக்குவல் அதுக்கு பிறகு தான் நம்மளோட யூஆர்எல் வரப்போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு வரப்போகிற ஃபஸ்ட்டுக்கு ஏக்கு வரப்போகிறது பிஆர், அதே மாதிரி செகண்ட் பிக்கு வரப்போகிறது ஏ என்ற டெக். அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகும். இப்போ 11th வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இண்டிகேட்ஸ் த 2 ஓரியன்டேஷன் மாடல்ஸ் ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். நீங்கள் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் வரக்கூடிய அத்தனை டூல்ஸ் எல்லாமே படிச்சிக்க. அப்போ ஃபஸ்ட்டு கேட்டிக்கிற வந்து என்ன சொல்லிக்கு 2 ஓரியன்டேஷன் 2 ஓரியன்டேஷன் வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வரப்போகிறோம். உங்களுக்கு தெரியும் நார்மலாக உங்களுக்கு வந்து பிரிண்டட் எடுக்கல போர்ட்ரைட்லையோ லேண்ட்ஸ்கேப்லையோ கேட்குறேன். அப்போ இங்கே அதுதான் வந்து இந்த 2 ஓரியன்டேஷன்ன்றது. அப்போ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து நார்மலாக சூஸ் பண்ணிக்கொள்ள லேஸ் ஆகிக்கும், ஈஸி ஆகிக்கும். அப்போ 11th வந்து தேர்ட் ஆன்சர் போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். அதே மாதிரி 12th 12வது கொஸ்டின் வந்து Ctrl+H ஷார்ட்கட் கீ இஸ் யூஸ்ட் இன் வேர்ட் ப்ராசஸிங் ஃபார். இதுவும் வந்து வேர்ட் ப்ராசஸிங்கோட ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. Ctrl+H எதுக்கு யூஸ் பண்ண போடுறது? ரீப்ளேஸிங் அ வேர்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணதுக்காக, ஒரு வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்காக வரக்கூடியதா, சொற்களை வந்து பிரதிநிதித்துவத்துக்காக வரக்கூடியதா, அதே மாதிரி ஓப்பனிங் த டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறதா, அப்படி இல்லை ஃபைண்டிங் த வேர்டோட ஃபைண்ட் பண்ணுறதா, சர்விங் த டாக்குமெண்ட். அப்போ இந்த Ctrl+H நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரீப்ளேஸிங் வேர்ட்ஸ். அப்போ ஓப்பனிங் த டாக்குமெண்ட்டுக்கு என்ன வரும்னு கேட்டால் Ctrl+O. அதே மாதிரி ஃபைண்டிங் த வேர்ட் அதே மாதிரி சர்விங் த டாக்குமெண்ட்ன்றது வந்து Ctrl+S. அப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர். இன்ஷால்லா அடுத்த மார்னிங் டெஸ்ட் கொஸ்டினில் நாங்கள் மீட் பண்ணுவோம்.